Hello, assalamu alaikum students. Last tutorial நாங்கள் Vlookupல Vlookup எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். நாங்கள் இன்ஷால்லா இன்றைக்கிற டியூட்டோரியலில் இதில் ஒரு கொஸ்டின் செய்வோம். Vlookup சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் உண்டு. ஸோ வாங்க டியூட்டோரியலுக்கு போகலாம். ஓகே, இதில் கொஸ்டின் தான் calculate the total price and discount. ப்ராக்கெட்டில் போட்டிக்கிறாங்க யூஸ் absolute cell reference. செகண்ட் கொஸ்டின் calculate A, B, C and D. A, B, இதுதான் C. தேர்ட் கொஸ்டின் create a line chart against quantity. ஓகே, ஸோ இந்த மூணு கொஸ்டினையும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ அவங்க எங்களுக்கு இவ்வளோ தான் டேட்டா சந்திக்கிறாங்க. 1, 2 ஒரு 3 டேபிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் வந்து ஐட்டம் நேம் காஸ்ட் ஆஃப் 1 கிலோ, டிஸ்கவுண்ட் grapes A rupees 150, grapes B 120, டேட் தந்திக்கிறாங்க. அது தவிர சோல்டு ஐட்டம்ஸ் grapes A 1.5 கிலோ. ஸோ அதோட குவான்டிட்டி தந்திக்கிறாங்க. நாங்கள் வந்து என்ன செய்யணும், இதில் டோட்டல் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். அதே டைமில் அது அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாகவும் இருக்கணும். அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இந்த டேபிளை நாங்கள் அக்சஸ் பண்ணணும், மெனுவலாக செய்ய இயலாது. பாப்போம் ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் டோட்டல் ப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி 2 மெத்தட்ஸில் எங்களுக்கு இதை செய்ய இயலும். நான் உங்களுக்கு 2 மெத்தட்ஸ்லையும் செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இஃப் யூஸ் பண்ணி செய்யலும் எங்களுக்கு, அதுலேயும் எங்களுக்கு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தடாக நாங்கள் Vlookupல எப்படி செய்கிறதுன்றையும் பார்ப்போம். ஸோ 2 மெத்தடில் செய்யலும், ஒன்று இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி, செகண்ட் வந்து Vlookup யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண முதல்ல நாங்கள் ஸ்டார்ட்டில் ஈக்குவல் சைன் அடிக்கணும். ஐஎஃப் லாஜிக்கல் டெஸ்ட். என்னது லாஜிக்கல் டெஸ்ட்? கிரேப்ஸ் ஏண்டா அதோட வேல்யூ என்ன? ரைட், ஓகே. இப்போ போடுவோம் நாங்கள் B7 அப்படின்னா இந்த B7 வந்து ஈக்குவல் டு கிரேப்ஸ் கிரேப்ஸ் ஏ. டபுள் கோட்டில் தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கோட் பண்ணணும். வேல்யூ இஃப் ட்ரூ அப்படின்னா 1 கிலோ எவ்வளோ? 150 ரூபா. இங்கே இப்போ எவ்வளோ இருக்குது? எத்தனை கிலோ இருக்குது? 1.5 கிலோ. அப்போ நான் என்ன செய்யணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். கிளிக் இன்டூ இதையும் கிளிக் பண்ணணும். கமா வேல்யூ இஃப் ஃபால்ஸ். வேல்யூ இஃப் ஃபால்ஸ்னு என்னது? அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரேப்ஸ் ஏ இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது? கிரேப்ஸ் பி. ஸோ வேல்யூ ஃபால்ஸ்னு சொன்னால் என்ன செய்யணும், நாங்கள் இதோட எது மல்டிப்ளை பண்ணணும்? கிரேப்ஸ் பீட அமௌண்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அவங்க சொல்லிக்கிறாங்க அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண சொல்லி. ஸோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னால் இந்த B2 இங்கனைக்கு போயிட்டு முன்னுக்கும் ஒரு $, பிக்கு புறவும் ஒரு $. ஓகே, அதே மாதிரி தான் இது. முன்னுக்கு ஒரு $, ரெண்டாவதாக ஒரு $. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இன்டர் 225 rupees. இது அப்படியே ட்ராக் பண்ணுன்னு சொன்னால் ரைட், இதை வேல்யூ வந்துருச்சு. பார்ப்போம் நாங்கள் இந்த அமௌண்ட் சரியான்னு சொல்லி. ஈக்குவல் $225. இந்த அமௌண்ட் சரி. ஸோ செகண்ட் அமௌண்ட்டும் சரியான பார்ப்போம். 0.5 into 120. ஸோ 60. அமௌண்ட் இஸ் 60. ஸோ இந்த கேல்குலேஷன் சரி. அடுத்த மெத்தட் என்னது? அடுத்த மெத்தட் தான் Vlookup. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி Vlookup யூஸ் பண்ணி செய்கிறதுன்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஈக்குவல் சைன், ஃபர்ஸ்ட்டில் இந்த குவான்டிட்டி இன்டூ இப்போ தான் நாங்கள் என்ன செய்யணும், Vlookup ஃபங்க்ஷனை இன்டர் பண்ணணும். Vlookup எதோட லுக்அப் வேல்யூ? எது லுக்அப் வேல்யூ? இந்த கிரேப்ஸ் ஏ. சரியா? ஓகே, இப்போ டேபிள் அரே. எது டேபிள் அரே? நாங்கள் நேற்று தான் செஞ்சோம். இதுதான் டேபிள் அரே. சரியா? கொலம் இண்டெக்ஸ்னால் இந்த டேபிள்ட எத்தனாவது கொலம் இது இருக்குது? செகண்ட் கொலம். இந்த ப்ரைஸ் எத்தனை நாங்கள் எடுக்க போகிறோம் நாங்கள் இப்போ. ஸோ செகண்ட் கொலம் ரேஞ்ச் லுக்அப். அப்ராக்சிமேட் மேட்சா எக்ஸாக்ட் மேட்ச். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், இன்டர் பண்ணுங்கள். ரைட், 225 வந்துடுச்சு. ஸோ இஃப் கண்டிஷனை போட்டும் அதே அமௌண்ட் தான் வந்துச்சு. ஏ வரலைங்க இன்றைக்கி. இப்போ இது நான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலை. ஸோ இங்கே போயிட்டு திருப்பி $, இங்கே ஒரு $, இங்கே ஒரு $. இப்போ சரியாக வரும். சரியாக வந்துச்சு தானே? ஓகே, ஸோ அதே மாதிரி தான் டிஸ்கவுண்ட்டுக்கும். டிஸ்கவுண்ட் எப்படி எடுக்கிறது? டோட்டல் ப்ரைஸில் இருந்து தான் நாங்கள் டிஸ்கவுண்ட்டை நார்மலி பார்க்குறது. ஸோ டோட்டல் ப்ரைஸ் இன்ட்டு திருப்பி Vlookup வேல்யூ என்னது? இது கமா டேபிள் அரே. ஓகே, கமா column index 1 2 கமா false exact match. அதே டைமில்
absolute cell reference. Absolute cell reference சொன்னா அந்த செல்க்கு முன்னுக்கும் பின்னுக்கும் டாலர் சைன் போடணும். மிடில்லையும் சாரியா, இந்த ஏக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் டாலர் சைன். அதே மாதிரி இந்த சிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் டாலர் சைன். ஓகே, இப்போ இன்டர் பண்ணுவோம். ஓ சாரி, ரோ நம்பர் 2 இல்லை, ரோ நம்பர் 3 சரியா. டிஸ்கவுண்ட் தானே நாங்கள் பார்க்கணும். ஸோ 3 இன்டர் ரைட். ரோ நம்பர் 2ன்னு சொன்னால் இதில் 150ஓட இந்த 225 மல்டிப்ளை ஆகும். ரோ நம்பர் 3 நான் கொடுத்தேன்னு சொன்னேன்டா இது டிவைட் ஆகும். ஸோ இதுதான் ஒரிஜினல் டிஸ்கவுண்ட் ரைட். ஸோ டோட்டல் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் ஓகே. ஸோ செகண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, calculate ABC and D. என்னது கிராண்ட் டோட்டல் ஆஃப் A. கிராண்ட் டோட்டல் ஆஃப் ஏன்னு சொன்னேன்டா இந்த கிரேப்ஸ் ஏ தான் அவங்க கிராண்ட் டோட்டல் ஆஃப் ஏன்னு சொல்லிக்கிறாங்க. கிராண்ட் டோட்டல் ஆஃப் பின்னா இந்த கிரேப்ஸ் பியை தான் கிராண்ட் டோட்டல் ஆஃப் பின்னு ஷார்ட்டாக சொல்லிக்கிறாங்க. ஸோ நாங்கள் எப்படி இதை கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ஒரு ஃபார்முலா. அதில் நேம் சம் இஃப். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சம் ஃபங்க்ஷன் தெரியும், இஃப் ஃபங்க்ஷன் தெரியும். ஸோ இது புது ஃபங்க்ஷன் உண்டு, சம் இஃப் ரைட். இதில் ரேஞ்ச் கேட்டிக்கிறாங்க. என்ன ரேஞ்சுன்னு சொன்னால் இதுதான் ரேஞ்ச். அதுக்கப்புறம் க்ரைட்டீரியா கேட்டிக்கிறாங்க. க்ரைட்டீரியான்னு சொன்னால் இதில் எதை பற்றி எங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை, இதில் எது. ஸோ எனக்கு தேவை கிரேப்ஸ் ஏட டீட்டெயில்ஸ். ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் இப்போ நான் கிரேப்ஸ் ஏன்னு டைப் பண்ணுறேன். நீங்கள் கட்டாயம் டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணக்குள்ள டபுள் கோட்டில் தான் டைப் பண்ணணும். கிரேப்ஸ் ஏ கமா சம் ரேஞ்ச் அப்படின்னா எதுலேருந்து இந்த சம் எடுக்க போகிறீங்கன்னு கேட்குது. ஸோ இந்த டோட்டல் ப்ரைஸில் இருந்து தான் இந்த சம் தேவை. ஓகே, இப்போ ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு. க்ளோஸ் த ப்ராக்கெட், இன்டர் ரைட். இந்த டோட்டல் ப்ரைஸில் 3300 rupees இந்த கிரேப்ஸ் ஏட. ஸோ அதே மாதிரி தான் கிரேப்ஸ் பிக்கும். சம் இஃப் ரேஞ்ச், இதுதான் ரேஞ்சோட comma criteria grapes B double quotation close comma sum range. Okay, so second question finish. C and D irikena total weight of grapes A aduvum sum if function la seyyalum engalukku. Sum if right range criteria enadhu grapes A comma சம் ரேஞ்ச். ஸோ இப்போ எதை நாங்கள் கேல்குலேட் பண்ணணும், இந்த குவான்டிட்டியிலேருந்து தான் டீட்டெயில்ஸ் எடுக்கணும். ஓகே, இப்போ சம் ரேஞ்ச் இது. ஸோ 22 kilos இந்த டோட்டல் வெயிட்டில் 22 kilos கிரேப்ஸ் ஏட. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஈக்குவல் சம் இஃப் சம் ரேஞ்ச் இது கமா க்ரைட்டீரியா என்ன கிரேப்ஸ் பி கமா சம் ரேஞ்ச். So grapes A 22 kilos, grapes B 21 kilos total quantity la. Okay, so third question enna, create a line chart against quantity. So idu கட்டாயம் இருக்கணும், ஒரு லைன் சார்ட் ஒன்று கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சார்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இன்சர்ட் டேப்புக்கு போகணும். இன்சர்ட்டில் ஸோ இங்கே எல்லாமே சார்ட்ஸ் தான் இருக்குது. பார் சார்ட், கொலம் சார்ட், லைன் சார்ட். அவங்க லைன் சார்ட் தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணியாச்சு, லைன் சார்ட். இது மெனுவலாக எடுக்கிறது. அவங்களுக்கு டிரெக்டாக ரெக்கமெண்டட் சார்ட்ஸ்க்கு போனீங்கன்னா டிரெக்டாகவே வந்துடும். ரைட், இன்றைக்கி ரெடிமேட் லைன் சார்ட்ஸ் ஓகே கொடுத்தா செலக்ட் ஆகிடும். பட் இன்றைக்கி பாருங்கள் குவான்டிட்டி, டோட்டல் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் அமௌண்ட், இது மாதிரி 3 வந்திருக்கு. ஸோ எனக்கு தேவை இந்த குவான்டிட்டி மட்டும்தான். ஸோ நாங்கள் அதை எடுப்போம் எப்படின்னு பார்ப்போம். அதை மட்டும் எடுக்கிறது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் டீசெலக்ட் ஆகிடும். இப்போ எனக்கு தேவையானது குவான்டிட்டி, அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். மற்றபடிக்கு மற்ற கேட்டகரிஸில் கிரேப்ஸ் ஏ, கிரேப்ஸ் பி டேட் வைஸாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துடுச்சு கிரேப்ஸ் ஏட குவான்டிட்டி எவ்வளோ ஒன்று இருக்குது. எனக்கு இதில் எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளவும் மேலும். இதில் ரெடிமேட் சார்ட்ஸ் இருக்குது. எங்களுக்கு எந்த டைப் தேவையோ அந்த டைப்பை செலக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் கொஷன்ஸ். இதில் என்ன சரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா அந்த டவுட்ஸ் நிவர்த்தி செய்யப்படும். ஸோ இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில்
மீண்டும் சந்திப்போம். வஸ்ஸலாம்.